கதையோட தொடக்கத்தில் நம்மளோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்மளோட ஹீரோ பேர் வந்துட்டு ஃபுஜினுமா சட்டூரோ. அவருக்கு 29 வயசாகுது. அவர் வந்துட்டு ஒரு மாங்கா ரைட்டர். ஆனால் அவரோட கதைகள் பெருசாக யாருக்கும் பிடிக்கிறதும் இல்லை. சேம் டைம் அவரும் டிப்ரெஷனில் தான் இருக்கிறார். ஸோ அவரை ஃபயர் பண்ணிடுறாங்க. தென் அப்புறம் வந்துட்டு அவரோட வீட்டில் இருக்கிறாரு. அப்புறம் சேம் டைம் அவர் டிப்ரெஷன், அவரோட பாஸ்ட்டை நினச்சா அந்த டிப்ரெஷன் திங்கிங்லேயும் இருக்கிறாரு. சேம் டைம் ஃபயரும் ஆகிட்டார். இந்த பிரச்சனைக்கு நடுவில் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப அவர் வந்துட்டு ஒரு பீட்சா கடையில் டெலிவரி பாயாக வேலைக்கு சேர்றாரு. அந்த பீட்சா கடையில் டெலிவரி பாயாக வேலைக்கு சேர்ந்துட்டுருக்கப்ப அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு அதுவும் பீட்சா டெலிவரி பண்ணுற பொண்ணு தான். அந்த பொண்ணு இவர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டடில் இருக்குது. ஆனால் இவருக்கு பெருசாக அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பீட்சா டெலிவரி பண்ண போயிட்டுருக்கிறாரு. போகிற வழியில் ஒரு பையனையும் பார்க்குறாரு. அது சுற்றி இருக்கிற இடங்கள், அவங்க நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்டே போகிறாரு. தென் ஒரு ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை, அதை பார்த்ததுக்கப்புறம் அவருக்குள்ளே ஸ்ட்ரேஞ்சாக ஒரு ஃபீல் வருது. தென் அப்புறம் பார்த்ததையே திருப்பி பார்க்குற மாதிரி அவருக்கு ஒரு மெமரி ஏற்படுது, தேஜாவு மாதிரி. எல்லாத்தையும் பார்த்துட்டே வராரு. ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக நடக்குதுன்னு நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்ததையே திருப்பி பார்க்குறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவருக்கு கிடைக்கிது. நிறையா பசங்க ஓடிட்டுருக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு ட்ரக்கு இவரை கிராஷ் ஆகுது. அந்த ட்ரக்கு கிராஷ் ஆனதுக்கப்புறம் இவருக்கு ஏதோ நெகட்டிவாக தப்பாக நடக்குது அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது. உடனே அந்த ட்ரக்கை இவரும் ஃபாலோ பண்ணி பின்னாடியே போகிறாரு. சேம் டைம் அவர் பார்த்துட்டே இருக்கிறப்ப வந்துட்டு இவர் வர்ற வழியில் ஒரு பையனை பார்த்தார் இல்லையா, அந்த பையன் ரோடு கிராஸ் பண்ணுறான். இந்த ட்ரக்கை அவரை இடிக்க போகுது. உடனே நம்ம ஹீரோ போயிட்டு இந்த ட்ரக்கை இந்த சைடு டேர்ன் பண்ணி அந்த பையனை காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றி முடிச்சுட்டு திரும்பி பார்க்குறப்ப இவருக்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுது. கார் இடிச்சு 2 டேஸ்க்கு அப்புறம் அவர் கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. இவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. 2 நாள் ஆச்சு. பக்கத்தில் கூட வேலை பார்த்துட்டு இருந்த அந்த எம்ப்ளாயி, அந்த பொண்ணும் இருக்காங்க. சேம் டைம் அந்த பொண்ணு என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, இவர் ஒரு ஹெல்ப் பண்ண போய் தானே வண்டி எல்லாமே டெஸ்ட்ராய் ஆச்சு. ஸோ ஓனர் வந்துட்டு உன்னைய மன்னிச்சிட்டாரு, உன்னைய வேலையிலேருந்து தூக்கலை அப்படிங்கிற ஒரு நல்ல நியூஸை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அப்புறம்தான் உயிரே வருது. ஏன்னா இந்த வேலையும் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் சொல்லிவிட்டு அந்த பொண்ணு லீவ் ஆயிடுறாங்க அந்த ரூமை விட்டு. நம்ம ஹீரோ ரெஸ்ட் எடுக்கிறாரு. கொஞ்ச நாள் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு அவரோட வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் யாரோ ஆல்ரெடி இருக்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது நம்ம ஹீரோ, அதாவது சட்டுரோவோட அம்மா தான் இருக்கிறாங்க. இவர் வந்துட்டு அம்மா எப்படி இருக்கீங்க எல்லாமே கேட்டுட்டு அப்புறம் வந்துட்டு பக்கத்தில் இருக்க ரூமுக்கு வந்துட்டு போட்டிருக்காரு. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இங்கேயே ஸ்டே பண்ணலான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. இன்னும் இங்கேயே ஸ்டே பண்ணுறீங்களா, ஏன் ஸ்டே பண்ணுறீங்க, வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு பரவாயில்ல, நம்ம 2 பேரும் ரெண்ட்டை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சட்டுரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. தென் நைட் ஆகுது. நைட் அவங்க அம்மா டிவியில் ஒரு நியூஸ் பார்த்துட்ருக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கே தான் இருக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து நகர்ந்து போயிட்டு சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணி குடிச்சிட்ருக்கப்பயே நியூஸில் ஒரு சின்ன பையனை கடத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்படி தானே நீ 5th கிரேட் படிச்சுட்ருக்கப்பையும் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு திரும்பி பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அவரோட கண் எல்லாமே கலங்குது. அப்புறம் அவர் பழசெல்லாம் யோசித்து பார்த்துட்ருக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு லோன்லியான ஆள் தான். சின்ன வயசுலேயும் அவர் லோன்லியாக தான் இருக்கிறாரு. அதனால் அவருக்கு நிறைய பேட் மெமரிஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம சட்டுரோ கூடயும் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார். அவரோட பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூகி. அவர் இவரோட வந்துட்டு நிறையா ப்ளே பண்ணியிருக்கிறாரு. நம்ம சட்டுரோக்கும் அவரை கண்டா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இவர் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கப்ப 2 பசங்க மாட்டினாங்க இல்லையா, அந்த மாட்டி அடுத்த 6வது மாதத்தில் நம்ம யூகி தான் அந்த கொலையை பண்ணதாகவும் அவர் வந்து ஒரு சீரியல் கில்லர் அப்படிங்கிற ஒரு மைண்டில் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது இன்னுமே நம்ம சட்டுரோவுக்கு ஒரு சஸ்பீஷியான மைண்டில் தான் இருக்குது. தென் அப்புறம் வந்துட்டு நம்ம சட்டுரோவும் அவங்க அம்மாவும் ஷாப்பிங் போயிட்டு திரும்பி வந்துட்டுருக்கிற டைமில் அவர் பக்கத்தில் ஒரு பையன் அழுதுட்டுருக்கிறதையும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நிறையா பசங்கள்லாம் ஒன்றா நின்று பலூன்ஸ் விட்டுட்டுருக்கிறதையும் அவர் நோட் பண்ணுறாரு.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக போயிட்டுருக்க அதே டைமில் அதே பட்டர்ஃப்ளை அவர் பார்க்குறாரு. திரும்பி ஸ்ட்ரேஞ்சான அந்த ஒரு ஃபீல் நம்ம ஹீரோவுக்கு வருது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்டையும் அதை சொல்கிறாரு. எனக்கு திரும்பி அது நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இது பண்ணிகிட்ருக்கிறப்ப திரும்பி ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே நடக்கிற மாதிரி ஹீரோவுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. திரும்பி ஹீரோ வந்துட்டு அதே சின்ன பையன் ஐஸ்கிரீமை கீழே போட்டுட்டு அழுகிறதையும் பார்க்குறாரு. அதே மாதிரி குரூப் ஆஃப் பேபிஸை வச்சுட்டு ஒரு அக்கா எல்லா பலூனையும் மேலே பறக்க விடுறதையும் கொடுக்குறதையும் பார்த்துட்ருக்குறாரு. இப்போ திரும்பி ஹீரோ அவங்க அம்மாட்ட எனக்கு ஏதோ நடக்கிறது திரும்பி நடந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவோட அம்மா உனக்கு இது நிறையா தடவை நீ அப்படி சொல்லியிருக்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்களும் திரும்பி பார்த்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. சம்திங் நெகட்டிவாக ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நோட் பண்ண ஆரம்பித்ததில் நம்ம ஹீரோவுக்கு பெருசாக அது தென்படல. ஆனால் அம்மாவுக்கு அந்த யூகி போலையே யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அந்த ஆள் ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. கூட்டிகிட்டு அந்த ஆள் பாட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கூட வேலை பார்த்துட்டு இருந்த பொண்ணும் நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் ஒன்றா நடந்து போகிறாங்க. நடந்து போகிறப்ப நம்ம ஹீரோ அந்த வேலை பார்க்குற பொண்ணை நம்ம ஹீரோவோட அம்மா டின்னருக்கு கூப்பிட்றாங்க. அந்த பொண்ணு சந்தோஷமாக கூடயே போகுது. இது எல்லாத்தையும் அந்த ஸ்ட்ரேஞ்சான மேன் வந்துட்டு ஒட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அன்றைக்கி நைட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து வீட்டில் சாப்பிட்டுட்ருக்கிற அதே டைமில் ஹீரோவோட அம்மா வந்துட்டு அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அப்புறம் சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணு கிளம்புது. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுறதுக்காக வெளியே போகிறாரு. போயிட்டுருக்கப்பே அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மா நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறாங்க, நல்லா சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஓ அப்படியா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அந்த பொண்ணை ஹீரோ வந்துட்டு வீட்டில் கொண்டுகிட்டு போய் விடுறாரு. திரும்பி ஹீரோ வீட்டுக்கு வராரு. அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் நடுவில் எதுவுமே இல்லை, தயவு செஞ்சு எதையும் நீங்களே திங்க் பண்ணிக்காதீங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோவோட அம்மா அதை கேட்குற மாதிரியே இல்லை. ஹீரோவையும் எதிர்த்து பேசுகிறாங்க. ஹீரோவும் அவங்க அம்மாவுக்கு ஈடு கொடுத்து பேசிகிட்டே இருக்கிறாரு. அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் செக் பண்ணுறாரு, பழைய நியூஸஸ். அதில் ஒரு நியூஸ் தான் இவரோட மண்டையை குடஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த பாஸ்ட்டை ஒரு செகண்ட் அப்படியே பார்க்குறாரு. ஏதோ ஒரு பொண்ணு பார்த்தா அடுத்த செகண்டே வந்துட்டு அந்த பொண்ணு இவரையும் பார்க்குற மாதிரி பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு இறந்து போயிருக்குது. அந்த பொண்ணுக்கு ஃபியூனரல் நடக்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ சின்ன பையனாக இருக்கிறப்ப அவங்க அம்மா கூட பேசுகிறதையும் அழுகிறதையும் காட்டுறாங்க. என்ன நடந்திருக்குன்னு ஃபுல்லாக தெரியல. தென் அப்புறம் அவர் அந்த நியூஸை மூடிடுறாரு. ஆனால் ஹீரோவோட அம்மா அந்த யூகியை பற்றி யோசிச்சிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களும் இந்த மாதிரி இந்த பழைய நியூஸ் தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணி கேட்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி அவங்க தான் யூகி தான் அப்படிங்கிறத முடிவும் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இதை வந்துட்டு நம்ம சட்டுரோட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்டிலேயே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பேக் எடுத்து வைக்கிறாங்க. வச்சுட்டு நம்ம சட்டுரோ வந்தோடனே இதை சொல்லிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா அது சட்டுரோ இல்லை, ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மேன். அவன் வந்து அவங்க அம்மாவை கத்தியாலே குத்துறான். ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிக்குது. அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அது அவன் யாருன்னு தெரியல. நம்ம யோசித்தவனாலும் அவங்களால முடிவு பண்ண முடியல. சட்டுரோவுக்கு கால் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அந்த ஃபோனையும் அவன் எடுத்துட்றான். அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ தான் வந்துட்டு நம்ம சட்டுரோவோட அம்மாவுக்கும் அந்த பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வருது. அவங்க லைஃபே அவங்க சட்டுரோவோட தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. தென் இது எல்லாமே தெரியாத சட்டுரோ அப்போ தான் அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசி முடிச்சுட்டு அந்த பொண்ணு சொல்கிறா அவங்க அம்மா ஸ்வீட்டாக இருக்காங்க, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறா. ஓகேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி வீட்டுக்கு அந்த டைமில் வர்ற வழியில் அந்த ஸ்ட்ரேஞ்ச் மேனை நம்ம ஹீரோவும் பார்க்குறாரு. அவனும் நம்ம ஹீரோவை பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோ பெருசாக எதுவும் கண்டுக்காமல் வீட்டுக்குள்ளே போயிட்டு அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்றாரு. போய் பார்த்தா அம்மா இறந்துருக்குறாங்க. அவர் அதை நம்பவே இல்லை. என்கிட்ட விளையாடாதீங்க, திரும்புங்கன்னு சொல்கிறோம். கத்தியை பார்த்துட்டு பயந்து போய் பின்னாடி போகிறாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம சட்டுரோவை பார்த்து கையில் இருக்க ரத்தத்தையும் பார்த்து நம்ம சட்டுரோ தான் இதை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சி போலீஸை கூப்பிட்றாங்க. போலீஸும் வருது. நம்ம ஹீரோ அதை பார்த்து பயந்து நான் எங்கள் அம்மாவை கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுறாரு. ஓட போயிட்டுருக்கப்ப ஒரு இடத்துல ஸ்ட்ரேஞ்சாக விழிச்சுக்கிறாரு. திரும்பி பார்க்குறாரு.
இடம் எல்லாமே பழசாக இருக்குது, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஒரு பையன் ஓடுறான், அவனையும் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ரைட் டேர்ன் பண்ணிவிட்டு பார்க்குறாரு அவரோட ஸ்கூலு, அதாவது 1988 அவர் படிச்சுட்ருக்கின்ற அந்த ஸ்கூலை பார்க்குறாரு. ஸோ காய்ஸ், இதோட எபிசோட் 1 முடியுது. நம்ம அடுத்த வீடியோ எபிசோட் 2ல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.